ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், வியட்நாம் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. வியட்நாம் இந்தியாவிடமிருந்து எந்த வகை பிரம்மோஸ் மிசைலை வாங்க போறாங்க, எதற்காக இந்த மிசைலை பயன்படுத்த இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சீன எல்லையை பாதுகாப்பதற்கு ட்ரோன் படையணியை மிகப்பெரிய அளவுல டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா தன்னுடைய ட்ரோன் படையணியை டெவலப் செய்றாங்க, இந்த ட்ரோன் படையணியை கொண்டு இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை எல்லையில கேரி அவுட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படையில் அதிக அளவுல பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்களுக்கு தேவையான புதிய வகை இன்ஜினை ரஷ்யா இந்தியாவிற்கு சப்ளை செய்வதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த புதிய வகை இன்ஜினோட செயல்திறன் என்ன, இந்தியா Su-30 MKI போர் விமானத்தை எதற்காக அப்கிரேட் செய்ய முயற்சி செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல வியட்நாம் இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில உலகின் தலை சிறந்த ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில இந்தியாவின் பிரம்மோஸ் கார்ப்பரேஷன் நிறுவனமும் கலந்து கொண்டு பிரம்மோஸ் மிசைல்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. வியட்நாம் நாட்டை சேர்ந்த டாப் மிலிட்டரி அட்வைசர்ஸ் மற்றும் வியட்நாம் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைலை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல் குறித்து பல விஷயங்களை கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்தியா பிரம்மோஸ் ஏ மிசைல்களை Sukhoi 30 விமானங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகளுக்கு ஆஃபர் செஞ்சிருந்தாங்க. அந்த வகையில வியட்நாம் 35 Su-30 மற்றும் 22 Su-27 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுகளை பயன்படுத்தி வர்றாங்க. அதனால இந்த பிரம்மோஸ் ஏ மிசைல்களை வியட்நாம் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்கள்ல மிக எளிதா இணைக்க முடியும். இதன் காரணமாக தான் வியட்நாம் பிரம்மோஸ் ஏ மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏ மிசைல் 2.5 டன் எடை கொண்டது. அதனால இந்த மிசைல Su-30 விமானங்கள்ல பயன்படுத்தணும்னா அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேமை வலிமைப்படுத்தணும். அந்த மாடிஃபிகேஷன் செய்யும் HAL மற்றும் பிரம்மோஸ் கார்ப்பரேஷன் நிறுவனமும் இணைந்து வியட்நாம் விமானங்களுக்கு செய்து தருவதா அறிவிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏ மிசைல்னால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரம்மோஸ் ஏ மிசைல் தான் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களிலே அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தற்போதைய நிலையில் இந்திய விமானப்படையில் உள்ள 50 Su-30 MKI போர் விமானங்களால் பிரம்மோஸ் ஏ மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் ஏ மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். வியட்நாம் பிரம்மோஸ் ஏ மிசைல்களை வாங்குனாங்கன்னா தங்களுடைய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு வியட்நாமுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நினைக்கிறாங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 2020 வருடத்திலிருந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வருது. இதனை தொடர்ந்து இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனாவை சமாளிப்பதற்காக பல விஷயங்களை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விமான ஓடுதளங்கள் அமைப்பது, வீரர்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்துவதற்கு புதிய சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைப்பது போன்ற பல விஷயங்களை இந்தியா தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில சீனாவின் நடமாட்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில கண்காணிப்பதற்கு இந்தியா புதிதாக ஒரு ட்ரோன் படையணியை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா ஈஸ்டர்ன் லடாக்ல இருந்து சிக்கிம் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுடைய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி ஒரு மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்க அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்கள்னால தொடர்ந்து 48 மணி நேரம் சர்வேலன்ஸ் செய்ய முடியும். இதனால சீனாவின் எந்த ஒரு நகர்வையும் இந்தியாவால் மிக உன்னிப்பா கண்காணிக்க முடியும். இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை
கண்காணிப்பதற்காக உருவாக்கும் இந்த ட்ரோன் படையணியில புதிய வகை அதிநவீன ட்ரோன்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்களால் இதற்கு முன்பு இந்தியாவிடம் பயன்பாட்டில் இருந்த ட்ரோன்களை விட மிக சிறப்பா எல்லையை கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிக நேரம் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஈஸ்டர்ன் லடாக்ல இருந்து சிக்கிம் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை இந்திய ராணுவம் 24 மணி நேரம் கண்காணிக்கிறாங்க. இந்திய ராணுவம் 2 ட்ரோன் படையணிகளை தற்போது அமைச்சிருக்காங்க. இதுல ஒரு படையணி ஈஸ்டர்ன் லடாக் செக்டார் பகுதியை கண்காணிப்பதற்கும் இன்னொரு ட்ரோன் படையணி சிக்கன் நெக் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிகுரி காரிடோர் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த சிலிகுரி காரிடோர் மிகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இந்த சிலிகுரி காரிடோர் பகுதியை சீனா கைப்பற்றிட்டாங்கன்னா இந்திய படையினரால் இந்தியாவின் நார்த் ஈஸ்ட் பகுதிக்குள் நுழையவே முடியாது. அதனால இந்த பகுதியில எப்பொழுதும் இந்திய ராணுவம் மிக அலர்ட்டா இருப்பாங்க. இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்க ட்ரோன்கள்ல அதிநவீன சேட்டலைட் கம்யூனிகேஷன் லிங்க் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால சீன ராணுவத்தின் ஒவ்வொரு நகர்வையும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவால் மானிட்டர் செய்ய முடியும். தற்போதைய நிலையில் இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்க ட்ரோன்களால் தாக்குதல் நடத்த முடியாது. ஆனா வரும் காலத்துல இந்த ட்ரோன்களை அப்கிரேட் செஞ்சோம்னா இந்த ட்ரோன்கள்ல ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை இணைத்து எதிரிகளை தாக்க முடியும். இந்தியாவிடம் அதிக அளவுல இஸ்ரேல் நாட்டிடம் இருந்து வாங்கப்பட்ட ஹெரான் ட்ரோன்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ட்ரோன்களை ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்தியா அப்கிரேட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ் அப்கிரேட் செய்யப்பட உள்ள ட்ரோன்கள்ல புதிய வகை கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம எதிரிகளின் இலக்குகளை தாக்குவதற்கான லாங் ரேஞ்ச் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. இந்த ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தை இஸ்ரேல் நாட்டு ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமும் ஒரு இந்திய நிறுவனமும் இணைந்து செய்ய போறாங்க. இந்திய ராணுவத்தை தொடர்ந்து இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையில உள்ள இஸ்ரேல் தயாரிப்பு ட்ரோன்களையும் அப்கிரேட் செய்ய போறாங்க. இந்த ட்ரோன்களையும் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி மற்றும் தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களை இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் மட்டும் முடிக்கப்பட்டது அப்படின்னா இந்திய ட்ரோன்களின் செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதனால பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லை பகுதியை இந்தியாவால் மிக சிறப்பா கண்காணிக்க முடியும். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். சமீபத்தில் இந்தியாவின் HAL நிறுவனம் ரஷ்யாவுடன் 12 Su-30 MKI போர் விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கான கிட்ட வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்யக்கூடிய ப்ராஜெக்டான சூப்பர் சுகோய் திட்டம் குறித்தும் பேசப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையின் போது சூப்பர் சுகோய் ப்ராஜெக்டின் கீழ் பல பாகங்களை இந்தியாவிலே தயாரித்து பயன்படுத்துவதற்கு ரஷ்யாவிடம் ஒப்புதல் கேட்டிருக்காங்க. ரோசபோனோ எக்ஸ்போர்ட் ரஷ்ய நிறுவனம் இந்தியாவின் சூப்பர் சுகோய் அப்கிரேட் ப்ராஜெக்டுக்கு தங்களுடைய பாகங்களை சப்ளை செய்வதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள சுகோய் 30 விமானங்கள்ல SM-2 அப்படிங்கிற ஒரு அப்கிரேட செஞ்சாங்க. இந்த அப்கிரேட்ல பயன்படுத்தப்பட்ட சில பாகங்கள் இந்தியாவின் சூப்பர் சுகோய் அப்கிரேட் ப்ராஜெக்ட்லயும் பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால ரோசபோனோ எக்ஸ்போர்ட் நிறுவனம் அந்த பாகங்களை இந்தியாவிற்கு சப்ளை செய்வதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவின் SM-2 அப்கிரேட்ல AL-31F இன்ஜின்களை மாற்றிட்டு AL-41F-1S இன்ஜின்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினை இந்தியாவிற்கு சப்ளை செய்வதற்கு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. இதே AL-41F-1S இன்ஜின் தான் ரஷ்யாவின் Su-35S விமானங்களையும் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த புதிய AL-41F-1S இன்ஜின் பழைய AL-31F இன்ஜினை விட 16 மடங்கு அதிக செயல்திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜின்களை மெயின்டைன் செய்ய ஆகும் செலவும் மிக குறைவு. புதிய AL-41F-1S இன்ஜினை 4000 மணி நேரத்துக்கு ஒரு முறை மெயின்டைன் செய்தா போதும். அது மட்டும் இல்லாம இந்த புதிய இன்ஜினோட ஃபியூல் எஃபிஷியன்சி மிக அதிகமா இருக்கு. ரஷ்யா தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள சுகோய் 30 விமானங்கள்ல செய்த SM-2 அப்கிரேட்ல Su-57 விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்ட பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டேட்டா எக்ஸ்டென்ஷன், நேவிகேஷன், ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம், லேட்டஸ்ட் இன்டகிரேட்டட் மல்டி சேனல் கம்யூனிகேஷன் போன்ற பல சிஸ்டங்கள் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு.
இருக்கு. இந்த சிஸ்டங்களை இந்தியாவிற்கு தருவதற்கு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. ஆனா இந்தியா தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள 150க்கும் மேற்பட்ட Su-30 MKI போர் விமானங்களை இந்திய சிஸ்டங்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்பொழுதுதான் Su-30 MKI விமானங்களை 2040வது வருடம் வரைக்கும் இந்தியாவால் பயன்படுத்த முடியும். பார்க்கலாம் இந்தியா ரஷ்ய சிஸ்டங்களை வாங்குறாங்களா இல்ல இந்திய சிஸ்டங்களையே பயன்படுத்துறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.